ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அமேசிங்கான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் சரி வீடியோவும் சரி கண்டிப்பாக எஸ்டி கார்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்படி ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் சிஸ்டமில் காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி கார்டு எரர் ஆகிடுச்சுனாலோ இல்லை கார்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சுனாலோ எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே எஸ்டி கார்டு தாங்க கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணுவோம். வீடியோவாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணுற வரைக்குமே நமக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டு தாங்க. ஸோ கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டி கார்டு கரப்ட் ஆகிருக்கலாம். ஒரு வேளை அதாவது இந்த டம்மி அடாப்டரில் போட்டிங்கன்னா கரப்ட் ஆகிடும். சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டில் சில பிரச்சனைகளால் அந்த கார்டு வந்து ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் கார்டில் நம்ம இருந்து எப்படி டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் எனக்கு கால் பண்ணியிருந்தாருங்க. அதாவது அவர் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து என்னால் டேட்டா வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியல, ரொம்பவே பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெடிகேஷனாக ஒரு ரெக்கவரி சென்டர் கொடுத்தோ அங்கே அதிக காசு செலவு பண்ணியோ நீங்கள் டேட்டா ரெக்கவரி பண்ண அவசியம் கிடையாது. நீங்களே பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கான சாஃப்ட்வேர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 64 எஸ்டி கார்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ இந்த கார்டு கரப்ட் ஆகிடுச்சு. இந்த கார்டிலேருந்து நம்ம டேட்டாவை எப்படி சேஃபாக ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டில் மட்டும் இல்லைங்க, பென் ட்ரைவ்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்மால் இந்த மைக்ரோ எஸ்டி கார்டிலேருந்தும் நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். ஹார்ட் ட்ரைவ்லேருந்து ரெக்கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டு தான் கரப்ட் ஆகிருக்கு. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாலே இன்சர்ட் டிஸ்க் இன்டூ இந்த யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி தாங்க வருது. அதாவது உள்ளே எந்த டேட்டாவுமே இல்லை, ப்ளீஸ் இன்சர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த மாதிரி இருக்கிற எஸ்டி கார்டுலேருந்து நான் எப்படி டேட்டாவை சேஃபாக ரெக்கவர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்லேயே நிறைய கிடைக்கலாம். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு வந்து ப்ரோ லைசன்ஸ், ப்ரொஃபஷ்னல் லைசன்ஸ் இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். எங்கிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் லைசன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக டேட்டா ரெக்கவரி சென்டரில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேரை வச்சு தாங்க நம்ம 100% டேட்டாவை எந்த லாஸுமே இல்லாமல் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் சில சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டில் கிடைக்கலாம். அந்த சாஃப்ட்வேர்லாம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா என்ன சில இஷ்யூ வரணும்னா, சில ஃபைல்ஸ் நமக்கு வந்து ரெக்கவர் ஆகிடும். சில பிக் ஃபைல்ஸாக இருக்கிறது, அதாவது ஒரு 2 GB 3 GB இருக்கிற பிக்கான ஒரு ஃபைல்ஸ்லாம் வந்து ரெக்கவர் ஆகும்போது சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஃபைல் ஓப்பன் ஆகாது. ஏன்னா நானே இதை நிறையா அனுபவிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஏன் அப்படி வருதுன்னு நிறையா ரிசர்ச் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுதுங்க. ஆனால் நம்ம நெட்டில் கிடைக்கிற வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி வாங்கியிருந்தாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணாலோ அந்த டேட்டா வந்து நம்ம லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? சில ஃபைல்ஸ் நமக்கு ரெக்கவர் ஆகலாம், சில ஃபைல்ஸ் வந்து கரப்டாகி நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் அது யூஸ் பண்ண முடியாது, வியூ காமிக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணிங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ட் டெக்னீஷியன் லைசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா உங்கள் டேட்டாவை 100% நீங்கள் எந்த லாஸுமே இல்லாமல் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம சில விஷயங்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அன்டெலிட் ரெக்கவரி. அதாவது நீங்கள் வந்து ரீசைக்கிள் பின்னில் இருந்து டெலிட் பண்ணாமல் இருந்தால் இதில் வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பார்ட்டிஷன் ரெக்கவரி. அதாவது உங்கள் கார்டோ இல்லை ஹார்ட் ட்ரைவோ இல்லை பென் ட்ரைவோ கரப்ட் ஆகிருந்தால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். ஓகேங்களா? லாஸ்ட் பார்ட்டிஷன் ரெக்கவரி. அதாவது ஒரு ட்ரைவே மொத்தமாக நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணிட்டீங்க, டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த கேமராவோ ஃபோனோ கார்டோ பென் ட்ரைவோ கேமரா வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் இருக்கிற டேட்டாவை ரெக்கவர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிடி டிவிடி ரெக்கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 விதமான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இது நம்ம முக்கியமான விஷயங்கள் எதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம்னா, நம்ம கார்டு வந்து பார்த்திங்கன்னா கரப்ட் ஆகிடுச்சு, அதாவது டேமேஜ் வித் கரப்டட் அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த வியூவே காமிக்கல இல்லையா? ஸோ அதிலேருந்து தான் நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ண போகிறோம். இந்த டேமேஜ்டு பார்ட்டிஷன் ரெக்கவரி ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணோன்னா ஜஸ்ட் செகண்டில் உங்களுக்கு லோட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எந்த ட்ரைவை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு முதல்ல செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், அன்டிஃபைடட் பேசிக் பார்ட்டேஷன் 58 GB இந்த கார்டோட நேமோட ட்ரான்ஸ்அண்ட் யூஎஸ்பி டிவைஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகேங்களா? இது தாங்க நான் போட்டிருக்க 64 GB கார்டோட நேம். ஓகேங்களா? லாஸ்ட் ட்ரைவாக இருக்குது. ஸோ இந்த ட்ரைவ்லேருந்து தான் நம்ம இப்போ டேட்டாவை நம்ம ரெக்கவர் பண்ணணும். இப்போ இது என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே ஓப்பன் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா ஓப்பன் ஆகலை. என்ன விஷயம்னா, அந்த கார்டு இப்போ டேமேஜாக இருக்குது, உள்ளே வந்து போகவே இல்லை. ஓகேங்களா? அதனால் வந்து இது இந்த ஆப்ஷன்ஸில் வந்து ஓப்பனில் பண்ணோன்னா நமக்கு உள்ளே போகலை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல் ஸ்கேன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நம்ம இங்கே கிளிக் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்கேனை கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, இந்த கார்டு சில டியூரேஷனை பொறுத்து டைமிங் எடுத்துக்கும். இது வந்து டீப்பாக வந்து எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட் இருந்து தான் நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ரெக்கவரி ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ரெக்கவரியை பற்றி சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியறதே இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கான தேவை அது அதிகமாக இருந்ததில்லை. சில சமயங்களில் இந்த மாதிரி கார்டு கரப்ட் ஆகும்போதோ சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்ம அதை பற்றி சிந்திக்கிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் சில கன்ஃபியூஷனில் நாமளே ஏதேதோ பண்ணி நம்ம அந்த டேட்டாவை லாஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கார்டோ இல்லை பென்ட்ரைவோ ஹார்ட் ட்ரைவோ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா முதல்ல நீங்கள் வந்து நிறைய விதமான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறத தவிர்த்தணும். டெடிகேஷனாக ஒரு சாஃப்ட்வேர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஒரு ஸ்கேனிங் நடத்துதுன்னா இது ஒரு பர்டிகுலரான நம்பர்ஸ் வச்சு தான் அது வந்து அந்த ஸ்கேனிங் நடத்தும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பர்டிகுலரான நம்பர்ஸ் வச்சு ஸ்கேனிங் நடத்தும். ஓகேங்களா? அப்படி ஆகும்போது என்னென்னா கொலாப்ஸ் ஆகிடும். கார்டு கொலாப்ஸ் ஆகிடும், இல்லை பென்ட்ரைவ் ஹார்ட் ட்ரைவ் எதுவாக இருந்தாலும் கொலாப்ஸ் ஆகிடும். அப்படி ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து எந்த டேட்டாவுமே ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கார்டோ பென்ட்ரைவோ உங்களுக்கு வந்து சேஃபாக ரெக்கவர் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் ஒரு டெடிகேஷனான சாஃப்ட்வேரை நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதிலேருந்து நீங்கள் 100% இந்த கரப்டான பென்ட்ரைவ், எஸ்டி கார்டு, மைக்ரோ எஸ்டி கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் டைரெக்டாக போட்டு நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஹார்ட் ட்ரைவும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரெக்கவரி வந்து சில விஷயங்களுக்கான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு வேளை ஃபார்மேட் பண்ணிட்டாலோ இல்லை வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபங்க்ஷன் எடுத்தால் வருமா வராதா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஹார்ட் ட்ரைவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும்போது அந்த டேட்டா இருக்கும், பட் ஆனால் காப்பி பண்ண முடியாது. அந்த மாதிரி ட்ரைவ்ஸ் வந்து டேட்டாவை எடுக்க முடியுமா, இல்லை டோட்டலாக ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணிவிட்டோம் அதுலேருந்து நம்ம வந்து நம்மளே ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும். அதாவது என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டார், நான் வந்து ஒரு ட்ரைவ்லேருந்து ஒரு ஃபோல்டர் மட்டும் பர்டிகுலராக நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன், அதிலேருந்து ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குன்னு நான் வந்து டெடிகேஷனாக தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேலுக்கு போட்டிருக்குங்க. அதாவது நீங்கள் ஸ்க்ரீன் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் 500 ரூபீஸ் ஜிபே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கூகுள் ட்ரைவோட லிங்க் கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுங்கிற டெமோ வீடியோவும் அதுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஸோ ரொம்பவே கிளியரான கைட்லைன்ஸோடு அந்த வீடியோ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 93% வந்துடுச்சு. ஓகேங்களா? ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுங்க இந்த ஸ்கேன் முடியறதுக்கு. ஸோ என்கிட்ட 64 GB கார்டுன்றதுனால 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிடுச்சு. இது நீங்கள் ஸ்கேனிங் போட்டுட்டு நீங்கள் வேறு எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனிங் முடிகிற வரைக்குமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை ஃப்ரீயாக விடுங்க. ஏன் அப்படின்னா சில டைமிங்கில் அந்த ப்ராசஸ் ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் நாம் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணோன்னா கரப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படியே ஸ்டக்காகி நின்றோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை அது ஸ்கேனிங் முடிகிற வரைக்குமே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி ஒரே சாஃப்ட்வேரில் கரெக்டாக நம்ம பண்ணும்போது உங்கள் டேட்டாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. லாங் பெரிய ஃபைலாக இருந்தால் கூட உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி நல்ல சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஃபைல்ஸ்னு காமிக்குது. இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இல்லைனா இங்கே கூட நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த ஷோ ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா M2TS அந்த ஃபைல் ஃபார்மேட் தாங்க நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கு ஆர்டர் படி. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 3 ஃபோல்டராக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு. ஓகேங்களா, டோட்டலாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் எனக்கு தேவைப்படுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டிக் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேவ் ஃபைல்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் எனக்கு கேட்குது. ஓகேங்களா, இப்போ ப்ரௌஸ் கொடுத்து நான் வந்து ஒரு லொக்கேஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ஒரு ஃபோல்டர் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் இதை வந்து சேவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒவ்வொரு ஃபைல்ஸும் அங்கே சேவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் என்கிட்ட ரெக்கவரி ஃபைல்ஸ் எல்லாமே இது தாங்க. ஒரு 3 ஃபோல்டர் எனக்கு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஒரு ஃபைல் கூட உங்களுக்கு எரர் காமிக்கல. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெக்கவர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி தாங்க என்னோடய கஸ்டமருக்கு நான் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார். நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கவரி நீங்களே பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து ரொம்ப டைம் செலவு எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.